வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசனை போட்ட சார்பாக தன்னம்பிக்கை என்கிற ஒரு குரூப் எதற்காக தொடங்கப்பட்டது என்று கேட்டால், நட்பு, பாசம், என்ன உறவு, ஏதாவது ஒரு கம்யூனிட்டி பவர் நமக்கு கையில் வேணும். அதற்கு ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனங்களோ நம்மை சுற்றி உள்ளவர்கள் வேண்டும். உதாரணத்திற்கு நாம் இங்கே இருந்து விருதுநகரில் இருந்து சென்னைக்கு போகிறோம், திருப்பூர் போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம், மதுரை போகிறோம், எங்கேயாவது போகிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் அது தீர்க்கணும். நமக்கு ஒரு நண்பர்கள் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடனே மொபைல் ஃபோனை எடுக்கிறோம். நமக்கு சொந்தக்காரங்கள்லாம் பார்க்குறோம், ஃப்ரெண்டு, அப்புறம் டிஎஸ்பி, யாராவது ஒரு ஆள் போலீஸ் ஏதோ பழக்கம் இருந்தால் உடனே அவங்களுக்கு அடித்து இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் சால்வ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? இதே மாதிரி தாங்க இந்த தன்னம்பிக்கை குரூப்புங்கிறது நல்லவர்களை மட்டும்தான் நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர கெட்டவர்களை அல்ல. ஒன்று, அதன் மூலமாக இதில் நல்லவர்கள் சொல்லுவது மேக்சிமம் நல்லவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள். இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம் வந்தால் அவர்களுடைய ப்ராப்ளத்தை உடனே சரி செய்ய முடிந்தவரை 100% உத்தரவாதத்துடன் சரி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் நடைபோடுகிறேன். ஆகவே இந்த தன்னம்பிக்கை குரூப்பில் நீங்கள் நண்பர்கள் அனைவரையும் சேர்த்து விடுங்கள். இது ஒரு புரட்சியாக இருக்குமே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்துவது விதமாக இல்லை. ஜாதி மதம் அப்பாற்பட்டு, அரசியலுக்கும் அப்பாற்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்கும் ஒரே குரூப்ஸ் தன்னம்பிக்கை குரூப்ஸ். இந்தியாவிலின் எடுத்துக்கிட்டால் இது ஒரு தன்னம்பிக்கை குரூப்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு விளங்கும் என்றது ஆணித்தரமாக இருக்கிறது. அதுவும் நெல்லை மாவட்ட கலெக்டரை கூட இந்த குரூப்பில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. ஏதாவது எதுவுமே பெருசாக யோசிக்கணும். அப்போ நான் நமக்கு இதுக்கு ஒரு இவ்வளோ யோசிக்கணும். அப்போ மாவட்டத்திலேருந்து பண்ணுறதுனால இப்போ திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை கூட கொண்டு வர முடியும். அப்போ காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பழகிற விதங்கள், பண்பு, நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்கிறது. அப்போ இந்த குரூப்பில் நல்ல திட்டங்கள் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒருக்க அனைவரையும் கூட்டி ஒரு ஹாலில் வச்சு சிற்றுண்டி கொடுத்து அவங்கள எல்லாரையுமே மேடை ஏற்றி பேச வைக்கணும் தான் இந்த தருணம். இது எதற்காக? எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய திறன். அதாவது நம்ம சலூன் கடையில் போய்ட்டு போன உடனே முடிவெட்ட சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு சேரில் உட்கார வச்சு ஒரு பொன்னாடை மாதிரி போற்றி நமக்கு அது காரணம் என்ன, முடிகிடி பற்றக்கூடாது, எதுவும் அவர் நம்ம மேலே இதாகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான். ஆனால் அதை நெகட்டிவாக எடுத்தால் நமக்கு பாராட்டு ஒன்று இல்லையா? எந்த இடத்துல பாராட்டு கிடைக்கிது? அந்த மாதிரி பாராட்டுதல் கொடுக்கறதற்காண்டி தான் இது எல்லாருமே மேடை பேச்சை பேசணும், நல்ல வீரியமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும், வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு எல்லோருக்கும் திறன் இருக்கிறது என்கிறத உறுதிப்படுத்தவே இந்த தன்னம்பிக்கை குரூப் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குரூப்பும் போல் ரிலீஃப் ஆகிறது பிரச்சனை இல்லை, சேருவது தான் கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் அல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக்கப்படும். மனவேதனையா, மன அழுத்தமா, எதாவாக இருந்தாலும் சரி, குரூப்பில் பேச முடியவில்லை என்றாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பேசுங்க. என்னால் முடிஞ்ச உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்து தருகிறேன். அதுவும் மன அழுத்தத்தை உடைத்து தருகிறேன். செல்வம் செழிப்பு போல மக்கள் மனதில் நீங்காத குறைகள், அழுக்கடைந்த குறைகள் நிறைய இருக்கும். எப்படா யாரிடம் நாம் குறையை கேட்பார்கள்? உனக்கு நான் இருக்கிறேன் என்கிற பதில் என்றும் சொந்தத்திலும் இல்லை, பந்தத்திலும் இல்லை, நட்பிலும் இல்லை. ஆனால் இந்த தன்னம்பிக்கை குரூப்பில் உண்டு. அந்த பேரை கேட்டாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வெளி தூரத்துக்கு போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா ஊர் பேர் சொல்லுவீங்க, கடைசியாக சொல்லி பாருங்கள் தன்னம்பிக்கைங்கிற குரூப்பில் இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த குரூப்பை வளர்த்தெடுப்பேங்கிற நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லோருமே வாங்க, வருக தருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வு காணொளியை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் வாசனை போட்ட நெல்லை மாவட்டம்.